தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக, உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத் தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 25ஆம் வாரம் செப்டம்பர் 22ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை எடுத்துரைக்கிறார். ஒன்று என்னது? யாரும் விளக்கை ஏற்றி அதை மூடி வைக்கிறது கிடையாது. விளக்கை ஏற்றுறது எதுக்கு தான்? இருளான இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காக நம்ம விளக்கை ஏற்றுறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி விளக்கை ஏற்றி யாரும் மூடி வைக்க மாட்டாங்க. அது ஒளிரணும் அப்படின்னு தான் வைப்போம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நம்ம வாழ்வும் என்ன பண்ணுவோம்? ஒளிர ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்ணிடக்கூடாது? உடனே நமக்கு மட்டுமே வச்சுக்கூடாது. என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். ஓகேங்களா? 2வது என்ன அப்படின்னா, ஏசப்பா என்ன சொல்கிறாரு? வெளிப்படாமல் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிருக்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எதுவுமே மறைவாக இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஸோ நம்ம நினைக்கக்கூடாது. நினைக்கலாம், நான் தனியாக இருக்கேன், நான் மறைவாக தான் இது பண்ணேன், இது யாருக்கும் தெரியாது, அது யாருக்கும் தெரியாது நினைக்கலாம். கிடையாது. எல்லாமே யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். ஓகேங்களா? எதுவுமே மறைந்துடல அப்படின்ட்டாரு. 3வது முக்கியமான விஷயம் என்னது? கவனமா இரு. ஏன்னா உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவங்கள்ட்ட இருந்து அவங்க வச்சிருக்கிற என்கிட்ட இருக்குன்னு அவங்க நினைக்கிறதும் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கிட்ட கொஞ்சமாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் கடவுள்? மேலும் நல்லதை கொடுப்பாரு. ஓகேங்களா? உங்கள் மனசு ஃபுல்லாக கெட்டதே நினைஞ்சிருந்தா என்ன ஆயிரும்? நல்லது 1, 2 இருக்கிற நல்லதும் வெளியில் போயிடும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்? நம்முடைய மனதில் முதல்ல நல்ல விஷயங்களை விதைச்சி நல்லதை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இன்னும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.